தி லிபரேஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேலருடைய விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து ஏழ்மைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தது என்கிறது இன்னொரு கிரியேஷன் ஸ்டோரி என்று நான் சொல்லுகிறேன். நீர் மாத்திரமே பூலோகத்தே தேவாரெல்லாம் ரீலோ நீ உயர்ந்தவா, நீ மாத்திரமே ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லைன்னு கிடையாது, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஆபிரகாமுக்கு நிறைய பிரச்சனைகள், ஒரு நேரம் யுத்தம் கூட பண்ண வேண்டியதாக போச்சு, ஒரு 4-5 ராஜாக்களை எதிர்த்து. அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, சவால்கள் இருந்தது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது, பிரச்சனை இருந்தது. ஆனால் ஆசீர்வாதம் இருந்தது. ஆசீர்வாதம்னா அந்த பிரச்சனைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டு மேலே வர்ற ஒரு சக்தி அது இருந்தது. ஆகவே தான் பாருங்க, ஆபிரகாமுக்கும் பிரச்சனை இருந்தது, ஈசாக்குக்கும், அவனும் பஞ்சத்தெல்லாம் பார்த்துருக்கிறான். யாக்கோபு அவனுக்கு பஞ்சமே தேவை, மாமனாரே பஞ்சத்தில் கொண்டு போய் விட்டுருவாரு.
அந்த மாதிரி ஒரு மாமனார். அந்த ஆளை வச்சுக்கிட்டு அந்த மேலே வர்றது ரொம்ப கஷ்டம், கீழே பிடிச்சி எடுக்கிற ஆள் அவர். ஆனால் அந்த ஆளுடைய முயற்சி, அவருடைய தந்திரம், அவருடைய மந்திரத்தை எல்லாத்தையும் தாண்டி அவன் மேலே வந்தான். திரும்ப தாப்பனை விட்டு திரும்ப 2 பரிவாரங்களாக வர வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவ்வளோ சொத்து சேர்த்துட்டான் அதுக்குள்ளே. யோசேப்பு அவன் சகோதரர்லாம் அவனை வெறுத்து பகைத்து பொறாமை கொண்டு அவனை குழியில் தள்ளி சாகடிக்கணும்னு நினச்சி பிறகு விற்று போட்டு, அங்கே விற்று போட்ட இடத்துல போய் அடிமையாக இருக்கிறான். அங்கேருந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி அவனை ஜெயிலில் தள்ளி அப்புறம் அங்கே கடந்து 2-3 வருஷம் பாடுபட்டு அதன் பிறகு தேவன் அவரை உயர்த்துறார் பாருங்க. பெரிய பிரைம் மினிஸ்டராக ஆகிட்டான். ஈஜிப்டில் டாப்புக்கு வந்துட்டான். இப்படி எல்லாருமே பிரச்சனை ஏராளம். ஆனால் எல்லாருக்குமே டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது. என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது? இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சக்தி, அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அது ஈசாக்குக்கு இருக்குது, யாக்கோபுக்கு இருக்குது, யோசேப்புக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் கூட கல்வாரி சிலுவையின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் வந்து இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப ஆசீர்வாதம் என்கிற சக்தி அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, ஈசாக்கை பற்றி சொல்லி இருக்குது 26:13 ஆதியாகமத்தில். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யாக்கோபை பற்றி சொல்லி இருக்குது ஆதியாகமம் 30:43. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். என்ன ஒட்டகம் கழுதுன்றார் நினைக்காதீங்க, இல்லை கார் மாதிரி. 47:27 இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்குது. எகிப்துக்கு போனாங்களே 70 பேர் போனாங்க, ஆபிரகாமுடைய சந்ததி 70 பேர். யோசேப் அங்கே போய் பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னு இவங்கெல்லாம் போனாங்க, அங்கே போய் குடியேறினாங்க பஞ்சகாலத்தில். சொல்றீங்க பாருங்க, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டில் குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து நிலதாரிகள் ஆயிட்டாங்க, பெரிய ஜமீன்தார்கள் மாதிரி இருந்தாங்க. கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். மிகவும் பலுகி பெருகினார்கள். வளர்ச்சி எதனால வளர்ச்சி? கடவுளுடைய ஆசீர்வாதங்க. ஆசீர்வாதம் வேலை செய்யுது. பஞ்சத்தில் சாக வேண்டிய ஆட்கள், ஒன்றும் போக வேண்டிய ஆட்கள், அழிஞ்சு போக வேண்டிய ஆட்கள், அடிமையில கிடக்க வேண்டிய ஆட்கள். யோசேப்பு அடிமையாக தானே வித்தாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள், இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஆட்கள், அந்த கஷ்டத்தை எல்லாம் மீறி சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி மேலே வந்து அவர்கள் மிகவும் பலுகி பெருகினார்கள். அப்படின்னா அதை இன்க்ரீஸ் கிரேட்லி. பெரிய வெற்றியை அவர்கள் ஒவ்வொருவரும் பல பிரச்சனைகள் நடுவே பெரிய வெற்றியை கண்டார்கள். இதுக்கப்புறம் 400 வருஷம், யோசேப்புக்கு அப்புறம் 400 வருஷம் படாத பாடுபட்டார்கள். இந்த ஆளுப்பட்ட கஷ்டம்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. 400 வருஷம் அடிமைகளாக வாழ்ந்தார்கள், ஏழ்மைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. அதுவும் வேத வசனத்தில் சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த விடுதலை வருகிறது. எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கும் போது திருப்புங்க யாத்ராம் 11ஆம் அதிகாரம். கர்த்தர் ஒன்று பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன்னா, ஆதியாகமம் 1 மட்டும் இல்லை, தொடர்ந்து நோவா காலத்திலேயும், நோவா வெள்ளத்துக்கு பிறகு புதுசாக வாழ்க்கை ஆரம்பித்தப்போ ஏதோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுன்னு சொல்ல கர்த்தர். பயப்படாத, அனுதினம் மன்னா உனக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிடல, பொட்டலாம் அனுப்புகிறான்னு சொல்லலை. கர்த்தர் சொன்னாரப்பா, நல்லா பெரிய ஆளாவா, எல்லாத்தையும் உன் கை கீழே கொடுத்துருக்குறேன். உன்னை கண்ட அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படியும், உன்னுடைய ஆட்சி கீழே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து நல்லா பண்ணி நல்லா பெரிய ஆளாவா, எல்லாத்தையும் ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி தான் கையில் கொடுக்குறாரு. மறுபடியும் ராஜாவாக தான் இன்ஸ்டால் பண்ணுறாரு மனுஷனை. ஓட்டாண்டியா இல்லை, பிச்சைக்காரனா இல்லை. ஆபிரகாம் எடுத்த உடனே அதே ஆசீர்வாதத்தை தான் கொடுக்குறார். அதே அந்த தரிசனத்தை விடவே மாட்டேங்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 1 வச்சிருந்த குறிக்கோள் மாறவே மாட்டேங்குது. அதுக்கு தான் திரும்ப திரும்ப கொண்டு போறார். நான் காமிக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் ஏழ்மைத்தனத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்தவர்களை வெளியே கொண்டு வரும்போதும் அதைத்தான் குறிக்கோளாக வச்சிருக்கிறார். வெறும் விடுதலை அல்ல, வளமான ஒரு வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்காக என்ன பண்ணுறாரு, வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும் 10 வாதைகள் எல்லாம் கழுது. அவன் ரொம்ப முரட்டாட்டம் பிடிச்ச ஆள், இந்த பார்வோன் விடவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணாலும் கழுத்தை நெரிக்கிற கேஸாக இருக்கு. அவனுக்கு எத்தனை வாதம் வந்துடுச்சு, அத்தனைக்கும் இணங்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் கடைசியில் வழிக்கு வந்தான். கடைசியில் வழிக்கு வந்த பிறகு கிளம்புற நாளைக்கு முன்னால் கர்த்தர் சொல்கிறாரு 2ஆம் வசனம், இப்பொழுது ஒவ்வொருவரும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவரவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு
சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியன் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அதான் கவனிங்க, வெள்ளியும் பொன்னியும் போய் கேட்டு வாங்க சொல்கிறாரு எல்லார்ட்டையும். ஆகவே கேட்ட பிறகு போய் கேட்ட ஆச்சரியத்தில் ஆச்சரியம், கேட்டதை உடனே கொடுத்துட்டாங்க. போய் ஒளியிட்டோன்னு சொல்லி அவங்க உடனே கழட்டி தான் பிடிச்சிக்கோ எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துட்டாங்க. மூட்டையாக கட்டிட்டு வெள்ளியும் பொன்னியும் கட்டிட்டு பெரிய செல்வந்தர்களாக மறுபடியும் பாருங்கள், ஓவர் நைட்டு. முந்தின நாள் தான் பிச்சைக்காரனை போல இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் ஏழ்மைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. போய் கேட்டால் அவன் கொடுத்துட்டான். மூட்டையாக கட்டிட்டு கிளம்புறாங்க எல்லாரும். இதை பிரசங்கியார்களால் இன்றைக்கு ஜீரணிக்க முடியல. நிறைய பேர் இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னையா எப்படி பதில் சொல்கிறது? நம்ம ஆண்டவர் கொள்ளை அடிச்சிட்டாரு, பகர் கொள்ளை அடிக்கலாமா? அப்படி அவன் வீட்டில் கேட்டு வாங்க சொல்கிறார், வெள்ளி பொண்ணுலாம் கேட்டு வாங்க சொல்கிறார். இவன் மூட்டை கட்டி கிளம்புறான். இது நியாயமா? எந்த ஒரு நியாயம் இது? இப்படிப்பட்ட பகர் கொள்ளையை கர்த்தர் ஆதரிக்கிறாரா? வெளியிருந்து ஆதரிக்கிறது மட்டும் இல்லை, இவரே செய்கின்றாரு. அவன் கண்ணில் தயவையும் கொடுக்குறாரு. அவன் கண்ணில் இவனை பெரியவனாக்கி பயந்து போய் அவன் கொடுத்துட்றான் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு பண்ணுறாரு. இது நியாயமா? இப்படி பகர் கொள்ளை இடலாமா? இது தப்புன்றாங்க. இதை பல விதத்தில் ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் வளர்ந்து வந்த காலத்தில் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்கள். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இது ஒரு எம்பாரஸ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு, இது ஒரு வெக்கக்கேடு மாதிரி. என்ன அவங்க கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, பகர் கொள்ளை அடிச்சிட்டாரு, எல்லார் வீட்லையும் கேட்டு வாங்க சொல்லி அப்படி தான் அவன் பண்ணி பணக்காரனான மூட்டையாக கட்டிட்டு வந்தான். இது எவ்வளோ பெரிய அநியாயம், ஒரு கடவுள் இப்படி பண்ணலாமா? அப்படிப்பட்ட கடவுள் நீங்கள் வணங்குறீங்கன்னு சொல்ல இவங்க அதுக்கு ஒரு மாதிரி மானம் போச்சுறாப்பான்னு எப்படி அதை விளக்கம் சொல்கிறதுன்னு தெரியாமல் பல விளக்கங்கள் கொடுத்தாங்க. அந்த விளக்கங்கள் சிலர் சொல்கிறேன் பாருங்க. ஒரு விளக்கம் என்னன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு கிளம்பும்போது அவர்கள் போகிறதுக்கு செலவு ஆகும்னு சொல்லி கர்த்தர் கொஞ்சம் அவர்கள் வசதியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கு வெள்ளியும் பொன்னியும் கொஞ்சம் கொடுத்தார். நிறைய கொடுத்தாருன்னு சொல்ல மனசும் இல்லை, ஏதோ கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்கட்டும் என்று கொடுத்தார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது கேட்டிருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது பாருங்க, ஓரளவுக்கு கொடுத்தாருன்னா கூட அது நியாயமா? அது அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்புறம் என்ன சொன்னாங்க, கொடுத்தார் சரி, ஆனால் அது எதுக்காக அவர் பயன்படுத்தினார்கள் இதை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவதற்காக வெள்ளியும் பொன்னெல்லாம் தேவைப்பட்டது, விலையேற பொருள்லாம் தேவைப்பட்டது. எல்லாத்தையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவதற்காக செலவிட்டார்கள். நான் என்ன கேட்குறேன், அங்கே கொள்ளை அடிச்சுட்டு வந்து இங்கே காணிக்கைகள் கொடுத்துட்டு அது சரியாயிடுமா? அது கொள்ளை தானே, கொள்ளையிட்டார்கள்னு இருக்குது. அது காணிக்கையில் கொடுத்தா ரைட் ஆகிடுமா? அது எப்படி ரைட் ஆக முடியாது. எதையோ விளக்கம் சொல்ல பார்க்குறாங்க. இல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் இதில் தான் செலவழித்தாங்க, ஆசிரியப்பு கூடாரத்துக்காக செலவழித்தாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. அது என்னென்னா, அது கொள்ளையடித்து சம்பாதிச்ச அந்த வெள்ளியும் பொண்ணும் இவர்களை கெடுத்துருச்சு பாருங்க. ஒரு தங்கத்தினால் ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணி அதை ஆராதிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில் ஈடுபட்டாங்க. தேவனுக்கு அது அருவருப்பாக இருந்தது. அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருந்தது. அந்த வெள்ளியும் பொண்ணு வச்சு தான் இப்படி பண்ணாங்க. அந்த வெள்ளி பொண்ணு இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது இல்லவா? அதனால தான் பொண்ணெல்லாம் தப்பு, வெள்ளியெல்லாம் தப்பு. அந்த மாதிரி தப்பான விதத்தில் பயன்படுத்தினார்கள் அப்படின்றாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போயிடுவாங்க. அதனால தான் தேவன் உடனே அவர்களை ரேஷனில் போட்டு மன்னா சிஸ்டமில் கொண்டாந்துட்டாரு. உனக்கு நிறையா இருந்தால் கெட்டு போயிடுவேன், ஆகவே உனக்கு டெய்லி அன்றாட ஆகாரம் மட்டும் தரேன். உனக்கு இன்னைக்கு உரியது இன்னைக்கு எடுத்துக்க, நாளைக்கு உரியது நாளைக்கு வரும். விசுவாசத்தில் வாழு. உனக்கு வெள்ளியும் வேணாம், பொண்ணு வேணாம், மன்னா டயட் தான் உனக்கு சரி, ரேஷன் தான் உனக்கு கரெக்டு. அப்போ தான் பரிசுத்தமாக வாழுவேன். அப்புறம் தான் பரம கானானுக்கு போவேன். இந்த கானானை பரம கானானாக்குன்னு தமிழர்கள் தான் பாட்டை பாடிட்டுருவாங்க. பரம கானானுக்குள் ஏழை செல்ல அப்படின்னு பாட்டே இருக்கு. அப்புறம் ஒன்று தீர்மானிச்சிட்டோம், கானான் வந்து இங்கே பார்க்கவே முடியாது, அதனால் பாலும் தேனும் இங்கே கிடைக்காது. அங்கே போகிற வரைக்கும் ஏழையாக தான் இருப்போம். ஏன்னா ஏழையாக தான் போகிறோம். கானான் அங்கே இருக்குது. அந்த கானானுக்கு போகும்போது ஏழையாக தான் போகிறோன்னு தீர்மானிச்சிட்டோம். எப்படிப்பட்ட தப்பான தீர்மானங்கள் பாருங்கள். ஸோ அப்போ ஓரளவுக்கு கொடுத்தாரு செல்வத்தை. அப்புறம் அதை அவர்கள் தேவாலயத்துக்கு தான், அதாவது ஆசிரிப்பு கூடாரத்துக்கு தான் செலவழிச்சாங்கன்றாங்க. அப்புறம் இல்லை அது தங்க கண்ணு குட்டி செஞ்சு ஆராய்ச்சி இதெல்லாம் அதனால் கெட்டு போனாங்க, கெடுத்துருச்சு அவங்கள. அது
அதனால தான் கர்த்தர் அவர்களை மண்ணால போட்டார். அதுக்கப்புறம் டெய்லி மன்னா தான். இந்த டெய்லி மன்னா, அனுதின மன்னா, அன்றன்றுள்ள அப்பம்ங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். இப்படித்தான் கர்த்தர் தேவையை சந்திக்கிறார். இதுதான் நம்ம மாடலாக எடுத்துக்கொள்ளணும். இதுதான் பேரடைம் அப்படின்னு இந்த யாத்ராமத்திலேருந்து யோசுவா வரைக்கும் போதிக்கிற இந்த போதனையில் அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறது, வியாக்கியானம் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த போதனையினுடைய ஒட்டுமொத்த இது என்ன செய்தி என்ன? கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பார். எப்படி சந்திப்பார்? மன்னாவை கொடுப்பார். அப்போ என்னையா அந்த வெள்ளி பொண்ணு அதெல்லாம் கெடுத்துச்சு பாருங்க, அதெல்லாம் இப்படி பண்ணிச்சு பாருங்க அப்படி. அதனால் மன்னா தான் கரெக்டு, மன்னா தான் மெத்தடு, கர்த்தர் வச்சிருக்கிற மெத்தடு. ஏன் மன்னா? so that you may not be too well off. நீ ரொம்ப வசதி படைத்தவனா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மன்னான்கிற ஒரு சிஸ்டமை கொண்டாந்தார் கர்த்தர். நான் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கேட்டு வளர்றேன். ஆகவே பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்றீங்க? இப்போ என்ன போதனை, வேதம் என்ன போதனை கொடுக்குறது? உடனே நீதிமொழியில் எடுத்துருவாங்க. எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், ஏன்னா கெட்டு போயிடுவேன். தரித்திரமும் வேண்டாம், ஏன்னா நொந்து போயிடுவேன். ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது கூட ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் வேணாம், அது கெடுத்துரும். எனக்கு தரித்திரமும் வேணாம், அது எனக்கு சாகடிச்சிடும். ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது மிடில் கிளாஸ் மாதிரி ஏதாவது கூட ஆண்டவரே போதும். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இதை தான் போதிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் பைபிளில் வசனம் இருக்குது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு ரொம்பவும் வேணாம், கொஞ்சமும் வேணாம், ரெண்டுத்துக்கு நடுவில் தாரோம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு போதிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன தேவைகளை சந்திப்பார், எப்படி சந்திப்பார்னு கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க அன்றன்று உள்ள அப்பம். அதில் தான் எனக்கு டிஸ்அக்ரிமெண்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன்றாரு. இதெல்லாம் என்ன? அதெல்லாம் பேசக்கூடாது. அன்றன்றுள்ள அப்பம் பரிசுத்தமாக இருக்கணுமா, நீ அன்றன்றுள்ள அப்பம் தான் அப்படின்றாங்க. கன்க்ளூஷன் தப்பு. வேத வசனம் இப்படி போதிக்கவே, இப்படி வியாக்கியானம் பண்ணுறதே தப்பு. இந்த இன்டர்பிரிட்டேஷனே தப்பு. ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன் தப்புனா, வேதவசனம் ஒரு தீமை ஃபாலோ பண்ணுது. வேதவசனம் வந்து அங்கே ஒன்று சொல்லிட்டு அப்புறம் இங்கே ஒன்று சொல்கிறது, அப்புறம் இங்கே அடுத்தது இன்னொன்று சொல்கிறது, அப்படி கிடையாது. ஒரு தீம், ஒரே தீம் பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே தீமில் வருது. ஆதியாகமம் 1 அந்த தீம் ஆரம்பிக்குது. அந்த தீம் என்ன? செழிப்பு, வாழ்வு, ஏராளம் தாராளம், அதுதான் தீம். அந்த தீம் அப்படியே தொடர்ந்து வந்து நோவாவின் காலத்தில் திரும்பவும் அதே தான் சொல்கிறார் அவர். அப்புறம் ஆபிரகாமுக்கு அதே தான் சொல்கிறார், ஈசாக்கும் அதே தான், யாக்கோபு அதே தான், யோசேப்பு அதே தான், இஸ்ரவேல் மக்களும் அதே தான். அதனால தான் இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் வருவார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள்னு சொல்லும்போது, ஆறுகளும் ஏரிகளும் ஊற்றுகளும் உள்ள தேசம், ஒலிவ மரங்களும் திராட்சரச செடியும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம், புசித்து திருப்தி அடைகிற தேசம், ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம். எதை சொல்கிறாரு? என்ன சொல்ல வர்றாரு? ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குன்றாரு. அதுதான் என் சித்தம். அப்போ தீம் ஒன்று தான். அந்த தீம் என்னன்னா, மறுபடியும் தேவன் தம்முடைய ஜனங்களை முதல் அவர் என்ன திட்டத்தை வச்சிருந்தார், தீர்மானத்தை வச்சிருந்தார், அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்த விரும்புகிறார், கொண்டு வர விரும்புகிறார், திரும்ப கொண்டு வர விரும்புகிறார். ஆதியாகமம் 1 எப்படி கொண்டு வந்தார்? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. அதெல்லாம் போக்கி தான் அழகான நல்ல நிறைவுள்ள ஒரு உலகத்தை உண்டாக்கி அதில் மனுஷனை வச்சு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்குறார் பாருங்க. கெட்டு போன ஒன்றை எடுத்து நல்லதா மாற்றி அதில் மனுஷனை வைக்கிறார். வேணும்னு அப்படி முதல் அதிகாரம் ஆரம்பிக்குது. ஏன்? அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படிதான் ஆரம்பிக்கிறார். கெட்டு போனதை எடுத்து ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை போக்கி நல்லதா மாற்றி அதை மிகவும் நல்லது என்று சொல்லி அதில் மனுஷனை வச்சு இதில் இதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். இப்பவும் அதே தான். நோவாவின் காலத்திலே அதுதான். நோவாவின் காலத்தில் வெள்ளத்தின் மூலம் உலகம் கெட்டு போச்சு. அந்த வெள்ளத்தில் அழிந்து போன உலகத்திலிருந்து மறுபடியும் ஒரு நல்ல உலகத்தை வாக்கி அதில் எப்படி இவன் வாழ வேண்டும் என்று தான் சொல்றாரு. இங்க இஸ்ரவேல் மக்களுக்கும் அதே தான் சொல்றாரு. ஆகவே அவர்கள் வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்கி கொள்ளையிட்டது, எகிப்தியரை கொள்ளையிட்டது, அது முற்றிலும் தவறு என்று சொல்ல முடியாது. தவறு என்று சொல்ல கேட்குறேன் 400 வருஷமாக சம்பளம் பாக்கி இருக்குது.
தாத்தாவுடைய தாத்தா காலத்துலேருந்து சேலரி, கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்டு, பென்ஷனு ஒன்றும் தரலையே. அவ்வளவும் பாக்கி இருக்குது. அவ்வளோத்தையும் ஒரே நாளில் கலெக்ட் பண்ணி கொடுத்தார். அவ்வளோதான். இது தப்பா? கர்த்தர் நியாயம் செய்கிறவர். அவர் நியாயம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 1 மினிட்ல செஞ்சிருவார். ஒரே நிமிஷத்தில், ஒரு க்ஷணப்பொழுதில் அவர் நியாயம் செய்ய முடியும். சரி கட்டுறது கர்த்தருடையது என்று வேதவசனம் சொல்லுது. நான் சரி கட்டுறேன்றாரு. அவர் சரி கட்டும் போது 1 நிமிஷத்தில் சரியாகும், 1 நாளில் சரியாகும். எத்தனையோ வருஷமா போனது 1 வாரத்தில் சரியாகும். அவர் சரி கட்டும் போது அற்புதமாக சரி கட்டுகிறார், அதை சரி பண்றாரு. ஆகவே எனக்கு அந்த கேட்டு வாங்கினார்கள், கொள்ளையிட்டார்கள், மூட்டை கட்டு வந்தார்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சது, இவனுக்கு கிடைக்க வேண்டியது இவனுக்கு கிடைச்சது. 2 பேருக்குமே நியாயம் நடந்ததுங்க. எகிப்தியருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சது, இஸ்ரவேலருக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சது. 2 பேருமே நீதிக்கு தலை வணங்க வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் அங்க நடந்தது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? திருப்பியும் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. திருப்பியும் அந்த வளமான ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வர வேணும். அப்ப மன்னாவை கொடுத்தார், உண்மைதான். ஆனால் மன்னா ஒரு டெம்பரரியான ஒரு காரியம், ஒரு எமர்ஜென்சி மெஷர் மாதிரி தான் அங்கே கொடுத்தார். அதுதான் நிரந்தர மாடல் என்று எடுத்துக்கொண்டால் அதை காட்ட ஒரு பெரிய தவறு இருக்க முடியாது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இந்த தேசத்தினுடைய வர்ணனை நாம் உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசனையிலே 7-10 அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு அதை கவனிங்க. அதுக்கு ஆதியாகமம் 1 இருக்கிற தொடர்பை கவனியுங்கள். விஷன் இஸ் த சேம், தரிசனம் ஒன்றுதான். வளம், நிறைவு, ஒழுங்கின்மை நீங்கி, இருள் நீங்கி, வெறுமை நீங்கி, எல்லா நல்ல காரியங்களாலும் நிறைய வேண்டும் வாழ்க்கை. மனிதன் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வாழ வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தம். அப்போ நான் சொல்லுகிறேன், தி லிபரேஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேலருடைய விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து ஏழ்மைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தது என்கிறது இன்னொரு கிரியேஷன் ஸ்டோரி என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன்னீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன்னீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர்.
இல்லாதிருந்தேன், நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறுத்திடும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்தேன், குணமானின் தழும்புகளால் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்தேன், குணமானேன் தழும்புகளால் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர், அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர்.